திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே பணத்தை திருடியதாக பள்ளி மாணவனை தாக்கிய சம்பவத்தில் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சின்ன அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரது மகன் வெற்றிவேல் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி வெற்றிவேலை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், மோகன், அருள், மணி ஆகியோர் மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து 7000 ரூபாயை திருடியதாக கூறி வெற்றிவேலை கட்டி வைத்து தாக்கி வீடியோ பதிவு செய்தனர். இதுகுறித்து தட்டி கேட்ட வெற்றிவேலின் உறவினர்களையும் தினேஷ் தரப்பினர் தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் வெற்றிவேல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கை வாபஸ் பெறுமாறு தினேஷ் தரப்பினர் சிறுவனின் உறவினர்களை மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் தலைமறைவாக உள்ள தினேஷ், அருள், மோகன், மணி, அர்ஜுனன், மோகன்ராஜ், பிரகாஷ் ஆகிய 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். இதனிடையே பணத்தை திருடியதை சிறுவன் ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் வீடியோ காட்சிகளை தினேஷ் தரப்பினர் முகநூலில் பதிவிட்டுள்ளனர். எந்த வீடு? எந்த வீட்டுல திருநீங்க? வீட்டு சொல்ற பேர் சொல்ற வீட்டுக்காரங்க பேரு நானும் வீட்டுல அங்க என்ன இருந்துச்சு? போய் சொல்லிட்டு போக கூடாது. சொல்லு. ராஜன் வீட்டுல 3000 நானும் வீட்டுல 500 இருந்துச்சு. காசு வேணாம். நீங்க பாதி சாப்பிட்டனே, அம்மா கொடுத்து சாப்பிட்டனே. மிச்ச காசு அந்த மிச்ச காசு இங்க வீட்லயா? எல்லாம் செலவு பண்றானே, பாதி செலவு பண்றானே. நாலு காலை பிரிச்சிங்க. அவர் இருந்தாலும் ஊத்திட்டு வந்து நான் வச்சிருந்தது ஆளுக்கு எனக்கு நம்ம 3000 தானே, 4000 வச்சுக்கிட்டானே. இதனிடையே தன்னை கட்டி வைத்து தாக்கியதாகவும் கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் அடி பொறுக்க முடியாமல் திருடியதாக சொன்னதாகவும் தான் சத்தியமாக திருடவில்லை என்றும் சிறுவன் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். திருடலன்னு சொன்னேன் சார். போய் கட்டி வச்சு அடிச்சுட்டு முதுவா அடிச்சாங்கண்ணே. வலிக்குதுன்னு ரொம்ப வலிக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன் சார். பீடியில் வாயில் வைக்கணும் சார். அண்ணே பழக்கலண்ணே தடுத்துட்டேன் சார். கத்தி வச்சுலே மாட்டினாங்க சார். அப்புறம் இங்கேயே இவனை போச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே போச்சு போட்டு இது பண்ணிடலாம். அப்புறம் திருடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். திருடுன்னு சொன்னேன் சார். பாடி போயிருக்காம நான் சொன்னேன் சார். தப்பிக்கா அப்படி சொன்னேன் சார். திருடல சார் சத்தியமா. என் பையனை வந்து கூட்டிகிட்டு போய் வழிமறித்து 4 பேர் சேர்ந்து மலையில் கொண்டு போய் கட்டி வச்சு அடித்தாங்க சார். அடித்த ஒருபாடு நாங்களும் திருடுனா சொல்கிறானே அடித்தாங்க சார். அடித்த ஒருபாடு தான் சார் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தோம் சார். திருடுனது வந்து முருகன் சார். முருகனுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அடித்தது வந்து தினேஷ், அருள், மோகன், பிரசாந்த், இன்னொரு மோகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.